வணக்கம் பவித்ரா. இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக ஒன்றிய உள்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகமாக கூடும் முக்கியமான ரயில், பஸ் நிலையங்கள் போன்ற பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 10 முறை வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு முறை சென்னை விமான நிலையத்தில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலையில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு, உச்சகட்ட பாதுகாப்பு முறை சென்னை விமான நிலையத்தில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உச்சகட்ட 7 அடுக்கு பாதுகாப்பு வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாட்டுக்காக கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தின் வெளிவட்ட பகுதியில் சென்னை மாநகர போலீசாரும், உள்வட்ட பகுதியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய்கள் கூடுதலாக வரவேற்கப்பட்டு தீவிர சோதனைகள் நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்திற்குள் வரும் வாகனங்கள் பிரதான நுழைவு கேட் பகுதியிலே நிறுத்தி சந்தேகப்படும் வாகனங்களை பாதுகாப்பு படையினர் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனையிடுகின்றனர். அதே போல் வெடிகுண்டு நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் பரிசோதிக்கின்றனர். விமான நிலைய வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ரோந்து கண்காணிக்கின்றனர். அதே போல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், அதிரடி வீரர்கள் மோப்ப நாய்களுடன் சென்னை விமான நிலையத்தில் அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக விமானங்கள் நிற்கும் பகுதிகளிலும் தீவிரமாக சோதனையிட்டு கண்காணித்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் பார்வையாளர்களுக்கு ஏற்கனவே தடை அமலில் உள்ளது. அதோடு முக்கிய பிரமுகர்கள் வரவேற்க வருபவர்களுக்கு வழங்கும் PCAS பாஸ்களும் கடுமையாக கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. விமான நிலையங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்பகுதியில் ஏற்கனவே உள்ள சிசிடிவி கேமராக்களுடன் தற்போது கூடுதல் சிசிடிவி கேமராக்களை அமைத்து விமான நிலைய பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறையில் இருந்து 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிக்கின்றனர். விமான பயணிகளுக்கு கூடுதலாக சோதனைகள் நடத்தப்படுவதால் உள்நாட்டு பயணிகள் விமானம் புறப்படும் நேரத்திற்கு 1.5 மணி நேரம் முன்னதாக, சர்வதேச பயணிகள் 3.5 மணி நேரத்திற்கு முன்னதாகவும் வருவதற்கு சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பயணிகளை அறிவித்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் முழுவதும் 7 அடுக்கு பாதுகாப்புகளுடன் முழு பாதுகாப்பு வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த 7 அடுக்கு பாதுகாப்பு முறை வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என்று விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். பவித்ரா.